எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அது சாத்தியமா? ஒரு சில சமயங்கள்ல நம்மள அறியாமலேயே நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை பாதர் பண்றது உண்டு இல்லையா? முக்கியமா சொல்லணும்னா, நம்ம எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடக்காத போது, நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணும்போது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நெகட்டிவ் திங்கிங் வரதுண்டு தான். பட் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட்? இன்னைக்கு நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நம்ம டார்கெட் பண்ணலாம், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்றதை குவிக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு 3 விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் ஒரு ஃபேக்ட் கிடையாது. அதில் எந்த ஒரு உறுதியும் இல்லை அப்படிதான் நடக்கும் அப்படின்றதுக்கு. 2வது விஷயம், அது உண்மை இல்லை தான், ஆனால் அது நமக்கு வரும் பொழுது, அதை நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது, அது ஏதோ உண்மை மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்ணும். அந்த இமேஜே ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும்ல, இப்படி தான் நடக்குன்ற அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங்காகவும் அதுதான் உண்மைன்ற மாதிரி நம்மளுக்கு காட்டும். பட் அது உண்மை கிடையாது. 3வது, அதை நம்ம வளர விட்டோம் அப்படின்னா, அதை நம்ம கண்டினியூஸாக அதே நெகட்டிவ் திங்கிங்கில் இருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்டும் இன்னும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு லூப் மாதிரி, ஒரு சுழல் மாதிரி நம்ம அதுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி தானே ஒரு ஃபீலிங். ஸோ இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போது இந்த ஒரு நெகட்டிவ் தாட் நமக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லும் பொழுது, இப்போ உங்களுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்டுக்கும் இடையில ஒரு கேப் கிரியேட் பண்ணணும், ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த இடத்துல தான் இந்த மேஜிக் நடக்குது. எப்போ நம்ம அந்த நெகட்டிவ் தாட்டோட நம்ம லிங்க் பண்ணிக்கிறோமோ, அப்போது அதுதான் உண்மைன்னு நம்ம நம்ப ஆரம்பிப்போம். அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் தான் நம்ம மைண்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் அதுக்கு பதிலாக அந்த நெகட்டிவ் தாட்டும் நானும் கொஞ்சம் தூரமாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அந்த நெகட்டிவ் தாட்டை தள்ளி வச்சு என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, நான் கொஞ்சம் கேட்டகரிக்கலாக அதை அனலைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கும் உங்களோட நெகட்டிவ் தாட்டுக்கும் இடையில் ஒரு கேப் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அந்த நெகட்டிவ் தாட்டுக்கான பவரை எடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணலான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, நோ ஒன் லைக்ஸ் மீ, யாருக்குமே என்ன பிடிக்காது. நான் எப்போவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் போய் மாட்டிப்பேன். ஐ ஆல்வேஸ் கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். என்ன செஞ்சாலும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது வாழ்க்கையில். யாருமே என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எப்போவுமே என்னை தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செஞ்சாலும் ஐ ஃபெயில். என்னோட ஆசைப்படி நான் நினச்ச காரியங்கள் எதுவுமே நடக்கிறதில்ல. அந்த ஒரு தவறை நான் செஞ்சிருக்கவே கூடாது. ஐ ஷுட் நாட் ஹேவ் டன் தட் மிஸ்டேக். வாட் இஃப் எவ்ரி ஒன் லாவ்ஸ்? ஒருவேளை நான் செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, அவங்க அப்ரிஷியேட் பண்ணாமல் போயிட்டா, எல்லாரும் என்ன ஏளனமாக பார்த்தா, ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட். ஆக மொத்தம் லைஃபே டெரிபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக, ரொம்ப ரேண்டமாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாதிரி நெகட்டிவ் தாட் உங்களுக்கு ஒரு நாளில் டாமினண்ட்டாக இருக்குது, அடிக்கடி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் எனக்கு வருதுன்றதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டில் தோணும் பொழுது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கும் அந்த தாட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் கிரியேட் பண்ணுறோம், ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் அந்த தாட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி சேலஞ்சிங்கான ஒரு குவெஸ்டனை கேட்கும் பொழுது, அங்கே அந்த நெகட்டிவ் தாட்டுக்கான பவரை நம்ம எடுத்துடுறோம். அதுதான் கான்செப்ட். ஸோ எந்த மாதிரி சேலஞ்சிங்கான குவெஸ்டன்ஸ் நம்ம கேட்கலாம்? இப்போ யாருக்குமே என்ன பிடிக்காது, ரைட்? இப்போ யாருக்குமே என்ன பிடிக்காது அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னா, அது ரொம்ப ஜெனரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை. ஸோ இஸ் இட் 100% ட்ரூ? நம்ம கேட்கலாம். இது கேன் ஐ பி வெரி ஷுர், இது இப்படி தானா, யாருக்குமே என்ன பிடிக்காதா? அப்போது இப்படி கூட நம்ம நினைக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் என்ன பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவ் தாட் தோணும் பொழுது அதை டார்கெட் பண்ணுங்கள், அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அதோடையே சேர்த்து நம்ம லிங்க் ஆகினா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அதை வளர விடுவோம். அதோட பவரை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு சேலஞ்சிங் குவெஸ்டின் கேட்கும்போது அந்த நெகட்டிவ் தாட்கான பவர் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த மாதிரி சில நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் பொழுது, என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தால் நான் அதை எப்படி சொல்லுவேன்? இஃப் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் திஸ் தாட், என்னோட ஒப்பீனியன் என்ன இருக்கும்? நம்ம அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு பதில் சொல்லுவோம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தாட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட பார்க்கலாம்.
வாட் எவர் ஐ டூ ஐ ஃபெயில், நான் என்ன செஞ்சாலும் நான் ஃபெயிலியர் தான் அப்படின்னு ஒரு தாட், அந்த நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், வாட் இஸ் அனதர் பாசிபிலிட்டி, இதை வேற விதமாக பார்க்க முடியுமா? இதுக்கு முன்னாடியும் எனக்கு சில சக்ஸஸஸ் வந்திருக்கும் இல்லையா? பட் தோக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும், என்ன செஞ்சாலும் நான் தோல்வி தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் இந்தந்த காரியங்கள் எல்லாமே நான் சரியாக செஞ்சுருக்கேன், ஸோ என்ன செஞ்சாலும் எனக்கு தோல்வி தான் கிடைக்கும்ன்றது உண்மையான ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு நம்ம மைண்டுக்கு ஆட்டோ சஜஷன் கொடுக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் தாட்கான பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வரும் பொழுது இது வேர்ஸ்டாக என்ன நடக்கக்கூடும், அப்படியே அது உண்மையானாலும் என்ன பெருசாக மோசமான விளைவுகள் வரக்கூடும், அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு கூட நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா கூட அந்த நெகட்டிவ் தாட் பற்றின ஒரு பயம் நொடிகள்லேயே காணாமல் போகிறத கூட நம்ம ரியலைஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டில் தோணும் பொழுது இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ஃபீலிங்கை இக்னோர் பண்ணாதீங்க. அப்படி தோணும் பொழுது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. பட் இக்னோர் பண்ணாமல் அதை கவனிங்க. ஓகே, அந்த ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம முதல்ல அதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டாக சேலஞ்சிங்கான ஒரு டார்கெட்டிங் கொஸ்டின் கேட்கும் பொழுது அதுக்கான பவர் போய்டும்னு சொன்னேன். சேலஞ்ச் பண்ணணும் அண்ட் மெதுவாக அந்த நெகட்டிவ் தாட் அதுக்கான பவர் இழந்து அதுவே பாஸ் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட், டோன்ட்ஸ். ஜஸ்ட் 3 விஷயங்கள் தான். ஒன்று, ஃப்யூச்சருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலும் அது ஃப்யூச்சரை நினச்சி ஒரு விதமான பயத்தை தான் கொடுக்கும். ஸோ நெகட்டிவ் தாட் தோணும் பொழுது எல்லாமே ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணாதீங்க. ரெண்டாவது, நெகட்டிவ் தாட்டை நினச்சி உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இந்த நெகட்டிவ் தாட் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, அதனால நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம். மூணாவது, அந்த நெகட்டிவ் தாட்டை பேஸ் பண்ணி முடிவுகளை எடுக்க வேண்டாம். அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அது வரும் பொழுது அது என்னவோ அதுதான் உண்மைன்ற மாதிரியும் அதுபடி தான் காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரியும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும், ஒத்துக்கிறேன். பட் அந்த நெகட்டிவ் தாட்டை நம்ம வளர விடாமல் அதை சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கான பவர் நம்ம எடுத்துட முடியும். ஸோ நெகட்டிவ் தாட் உண்மைன்னு நம்பி அதை நினச்சி டெசிஷன்ஸை எடுக்காமல் இருங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ் தோணும் பொழுது அதை நம்ம எப்படி டார்கெட் பண்ணலான்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஐ திங்க் இது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.